இரவு ஆழமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உலகம் மெதுவாக உறங்கத் தொடங்குகிறது. ஆனால் சில மனங்கள் மட்டும் இன்னும் விழித்துக்கொண்டே இருக்கின்றன. ஒரு நாள் முழுவதும் நடந்த உரையாடல்களை மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டிருக்கின்றன. யார் சொன்ன ஒரு வார்த்தை நம்மை காயப்படுத்தியது? யாரை நம்பியது தவறாகிவிட்டது? யாரை நம் வாழ்க்கைக்குள் இவ்வளவு நெருக்கமாக அனுமதித்தோம் என்ற கேள்விகள் இந்த இரவு நேரத்தில் மட்டும் நம்மை அமைதியாக தேடி வருகின்றன. வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையும் மெதுவாக கற்றுக் கொடுக்கிறது. நெருப்பை தொட்டால்தான் அது சூடு என்று தெரிகிறது. முள்ளை மிதித்தால்தான் அது குத்தும் என்று தெரிகிறது. அதுபோல சில மனிதர்களை நம்பிய பிறகுதான் நம்பிக்கை தவறான கைகளில் விழுந்தால் அது எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வலி எப்போதும் எதிரிகளிடமிருந்து வருவதில்லை, நம்மை நெருங்க அனுமதித்தவர்களிடமிருந்து தான் வருகிறது. தெருவில் நடந்து செல்லும் ஒரு அந்நியன் உங்கள் மனதை உடைக்க முடியாது. ஆனால் நான் இருக்கிறேன் என்று உங்கள் தோளில் கை வைத்த மனிதன் ஒரே ஒரு வார்த்தையில் உங்கள் உலகத்தையே சிதைக்க முடியும். சாணக்கியர் மனிதர்களை பற்றி சிந்திக்கும் போது அவர் ஒரு அரசனை பாதுகாப்பது பற்றி மட்டுமல்ல, ஒரு மனிதனின் மனதை பாதுகாப்பது பற்றியும் சிந்தித்தார். அவரது சிந்தனைகளின் சாரம் ஒன்று தெளிவாக சொல்கிறது: எதிரிகளை பார்த்து பயப்படாதே, நண்பர்களில் தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இரு. ஏனென்றால் வெளிப்படையான எதிரி உன்னை எச்சரிக்கையாக வைத்திருப்பான். ஆனால் தவறான நண்பன், தவறான உறவு, தவறான நம்பிக்கை, இவை மெதுவாக உன் மனதிற்குள் நுழைந்து நீ அறியாமலேயே உன் அமைதியை திருடிவிடும். நாம் ஒரு வீட்டை கட்டும்போது கதவுக்கு பூட்டு போடுகிறோம், பணத்தை வங்கியில் வைக்கிறோம், கைபேசிக்கு கடவுச்சொல் வைக்கிறோம். ஆனால் நம்முடைய மனதிற்கு மட்டும் எந்த பாதுகாப்பும் வைப்பதில்லை. யார் சிரித்தாலும் நம்பி விடுகிறோம், யார் அன்பாக பேசினாலும் நெருங்க விடுகிறோம், யார் இரண்டு நல்ல வார்த்தைகள் சொன்னாலும் அவர்களிடம் நம்முடைய வாழ்க்கையின் கதவுகளை உடனே முழுவதுமாக துறந்துவிட்டு உள்ளே வாருங்கள் என்று அனுமதிக்கிறோம். பிறகு ஒரு நாள் அந்த கதவுகள் வழியாக வழி மெல்ல உள்ளே வந்து விடுகிறது. உண்மையில் வாழ்க்கையை அழிப்பது கெட்ட மனிதர்கள் அல்ல, தவறான இடத்தில் வைத்த நம்பிக்கைதான். ஏனென்றால் விஷம் இருக்கும் பாம்பை பார்த்தால் நாம் விலகி விடுவோம். ஆனால் சிரித்த முகத்தில் மறைந்திருக்கும் விஷத்தை அடையாளம் காண்பது மிகவும் கடினம். அதனால்தான் அறிவாளிகள் மனிதர்களின் முகத்தை பார்க்கவில்லை, அவர்களின் பழக்கங்களை பார்த்தார்கள். வார்த்தைகளை நம்பவில்லை, காலத்தை நம்பினார்கள். ஒரு மனிதனை புரிந்து கொள்ள அவன் என்ன பேசுகிறான் என்பதை விட அவன் தொடர்ந்து என்ன செய்கிறான் என்பதை கவனித்தார்கள். இன்றைய உலகத்தில் ஒரு பெரிய தவறு நடக்கிறது. மனிதர்கள் உறவுகளை வேகமாக உருவாக்குகிறார்கள், ஆனால் குணத்தை மெதுவாக புரிந்து கொள்கிறார்கள். உண்மையில் இது தலைகீழாக இருக்க வேண்டும். குணத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், நம்பிக்கையை அதற்கு பிறகுதான் வர வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையில் தவறான மனிதர்களை சந்திப்பது பிரச்சனை அல்ல, அவர்களை சரியான மனிதர்கள் என்று நம்பிவிடுவதுதான் உண்மையான பிரச்சனை. இன்றிரவு நான் சொல்லப்போகும் இந்த 5 வகையான மனிதர்களும் திரைப்படங்களில் வரும் வில்லன்கள் அல்ல. அவர்கள் நம்முடைய அலுவலகத்தில் இருக்கலாம், நம்முடைய நண்பர்கள் வட்டத்தில் இருக்கலாம், சில நேரத்தில் நம்முடைய உறவுகளுக்குள்ளேயே இருக்கலாம். அவர்கள் உங்களை வெறுப்பதாக வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய நடத்தை உங்களுடைய தன்னம்பிக்கையை, அமைதியை, சுயமரியாதையை மெதுவாக சிதைக்கத் தொடங்கும். அதனால்தான் இந்த எபிசோடு ஒரு குற்றச்சாட்டு அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. மனிதர்களை வெறுக்கச் சொல்லும் எபிசோடு அல்ல, மனிதர்களை அறிவோடு புரிந்து கொள்ளச் சொல்லும் ஒரு முக்கியமான எபிசோட். இன்று முதல் மனிதரை பற்றி பேச ஆரம்பிப்போம். உங்கள் தன்னம்பிக்கையை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும் மனிதர்கள் பற்றி இப்போது நாம் பேசலாம். ஒரு மனிதனை கொல்வதற்கு எப்போதும் ஆயுதம் மட்டும் தேவையில்லை. சில நேரங்களில் ஒரு வார்த்தை போதும், ஒரு கேலி போதும், ஒரு இகழ்ச்சி போதும். உடலில் விழும் காயங்கள் சில நாட்களில் ஆறிவிடும், ஆனால் மனதில் விழும் சில வார்த்தைகள் பல வருடங்கள் கடந்தும் அழியாமல் இருக்கும். வாழ்க்கையில் நாம் மறக்க முடியாத சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் நமக்கு பெரிய தீங்கு செய்ததாக அல்ல, அவர்கள் நம்மை பற்றி சொன்ன ஒரே ஒரு சின்ன வார்த்தை நம்முடைய தன்னம்பிக்கையையே உடைத்துவிடும். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சில மனிதர்களிடம் 5 நிமிடம் பேசிவிட்டு வந்தாலே மனம் லேசாக இருக்கும். நம்மால் இன்னும் நிறைய செய்ய முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும். ஆனால் சிலரிடம் 10 நிமிடம் பேசிவிட்டு வந்தாலே காரணமே இல்லாமல் சோர்வாக இருக்கும். நம்முடைய திறமையை நாமே சந்தேகப்பட ஆரம்பிப்போம். நான் சரியான மனிதனா? என்னால் இது முடியுமா? நான் இதற்கு தகுதியானவனா என்று மனம் மெதுவாக கேள்வி கேட்கத் தொடங்கும். இதுதான் அந்த முதல் வகையான மனிதர்களின் தாக்கம். அவர்கள் வெளிப்படையாக உங்களை வெறுக்க மாட்டார்கள், உங்களை திட்டவும் மாட்டார்கள். ஆனால் நீங்கள் ஒரு கனவை பற்றி பேசும்போது அது உன்னால் முடியாதுப்பா என்று சிரிப்பார்கள். நீங்கள் ஒரு வெற்றியை பகிர்ந்தால் அதெல்லாம் அதிர்ஷ்டம்பா என்று சொல்லிவிடுவார்கள்.
நீங்கள் ஒரு புதிய முயற்சியை ஆரம்பித்தால் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, தேவையில்லாத வேலை என்று உங்கள் மனதில் சந்தேகத்தை விதைப்பார்கள். அவர்கள் உங்களை ஒரே நாளில் உடைக்க மாட்டார்கள். தினமும் ஒரு சிறிய வார்த்தை, ஒரு சிறிய கேலி, ஒரு சிறிய அவமதிப்பு, இப்படி மெதுமெதுவாக உங்கள் தன்னம்பிக்கையை சுக்குநூறாக உடைத்தெறிவார்கள். சாணக்கியரின் சிந்தனைகளின் சாரம் ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக நினைவூட்டுகிறது. உங்கள் மனதை பலவீனப்படுத்தும் மனிதர்களிடமிருந்து எப்பவும் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் ஒரு போரில் தோற்ற மனிதன் மீண்டும் எழ முடியும். ஆனால் தன்னம்பிக்கையை இழந்த மனிதன் போர்க்களத்திற்கே செல்ல பயப்படுவான். மனிதனின் மிகப்பெரிய செல்வம் பணம் அல்ல, அவன் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை தினமும் குறைத்து கொண்டே இருக்கும் மனிதன் நண்பனின் முகத்தில் இருக்கும் எதிரிதான். ஒரு மரத்தை வெட்ட நினைத்தால் ஒரே நாளில் அதை வீழ்த்த முடியாது. தினமும் ஒரு கோடாரி வெட்டு, இன்னொரு நாள் இன்னொரு வெட்டு. வெளியில் பார்த்தால் மரம் நிமிர்ந்து நிற்பது போல தெரியும், ஆனால் உள்ளே அது பலவீனமாகிக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் சிறிய காற்றுக்கே அது சாய்ந்துவிடும். நம்முடைய மனமும் அப்படித்தான். தொடர்ந்து நம்மை இழிவுபடுத்தும் சூழலில் இருந்தால், வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளே நமக்கே தெரியாமல் நம்மளுடைய நம்பிக்கை சிதைந்துவிடும். இன்றைய உலகத்தில் இந்த மாதிரியான மனிதர்கள் பல வடிவங்களில் வருகிறார்கள். ஒரு நண்பனாக இருக்கலாம், ஒரு உறவினராக இருக்கலாம், ஒரு அலுவலக மேலாளராக இருக்கலாம், சில நேரங்களில் நம்மை மிகவும் நேசிக்கிறேன் என்று சொல்பவராக கூட இருக்கலாம். அவர்கள் ஒவ்வொரு முறையும் உங்களை நேரடியாக தாக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் உயரமாக நிற்க முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் காலடியில் இருக்கும் கல்லை மெதுவாக இழுத்து விடுவார்கள். ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை திருத்துபவருக்கும் உங்களை தாழ்த்துபவருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உங்களை நேசிக்கும் மனிதன் உங்கள் தவறை சொல்லுவான், ஆனால் உங்கள் மதிப்பை குறைக்க மாட்டான். உங்களை வளரச் செய்ய விரும்பும் மனிதன் உங்களை விமர்சிக்கலாம், ஆனால் உங்களை அவமானப்படுத்த மாட்டான். ஆனால் உங்களை பயன்படுத்த நினைக்கும் மனிதன் முதலில் உங்கள் தன்னம்பிக்கையை உடைப்பான். ஏனென்றால் தன்னம்பிக்கை இல்லாத மனிதனை கட்டுப்படுத்துவது மிகவும் எளியது. அதனால்தான் இன்று இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன் ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்குள் கேட்டு பாருங்கள். என் வாழ்க்கையில் என்னை வளர்க்கும் மனிதர்கள் அதிகமா, இல்லை என்னை தினமும் சின்னதாக உணர வைக்கும் மனிதர்கள் அதிகமா? இந்த கேள்விக்கான பதில் உங்கள் வாழ்க்கையில் யாருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க உதவும். ஏனென்றால் உங்களை நேசிப்பவன் உங்கள் சிறகுகளை வலுப்படுத்துவான். உங்களை பயன்படுத்த நினைப்பவன் முதலில் உங்கள் தன்னம்பிக்கையை தான் உடைப்பான். இதைத் தொடர்ந்து நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை இப்போது பார்ப்போம். ஒரு மனிதன் தனது பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஒரு வாய்ப்பை இழந்தால் மீண்டும் உருவாக்கி கொள்ள முடியும். ஆனால் தவறான மனிதனிடம் தனது மனதை திறந்து விட்டால் அந்த இழப்பிலிருந்து மீள சில நேரங்களில் பல ஆண்டுகள் கூட ஆகிவிடும். இந்த உலகத்தில் எல்லா காயங்களும் வெளியில் தெரியாது. சில காயங்கள் சிரித்த முகத்திற்கு பின்னால் அமைதியாக மறைந்திருக்கும். அவற்றை உருவாக்குவது எதிரிகள் அல்ல. ஒரு காலத்தில் நான் இருக்கிறேன், என்னை நம்பு என்று நம்முடைய நம்பிக்கையை பெற்றவர்கள்தான். மனிதனுக்கு ஒரு இயல்பு இருக்கிறது. மனதில் அதிக வலி இருந்தால் அதை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று தோன்றும். யாராவது அமைதியாக கேட்கிறார்கள் என்றால் இவர்தான் என்னை புரிந்து கொள்கிறார் என்று நம்பிவிடுகிறோம். அந்த நிமிடத்தில் நம்முடைய மனதின் கதவை முழுமையாக திறந்து விடுகிறோம். சிறுவயது காயங்கள், குடும்ப பிரச்சனைகள், காதல் தோல்வி, பணக்கஷ்டம், பயம், பலவீனம் என எல்லாவற்றையும் ஒரே மூச்சில் அவர்களிடம் சொல்லிவிடுகிறோம். அந்த நேரத்தில் அது நமக்கு ஆறுதலாக தோன்றலாம். ஆனால் காலம் மாறும்போது அதே வார்த்தைகள் நமக்கு எதிராக திரும்பி நிற்கும் நாளும் வரலாம். சாணக்கியரின் சிந்தனைகளில் மீண்டும் மீண்டும் வரும் ஒரு எச்சரிக்கை உண்டு. அதன் சாரம் இதுதான்: உன்னுடைய எல்லா பலவீனங்களையும் எல்லோரிடமும் வெளிப்படுத்தாதே. காரணம், எல்லோரும் உன்னுடைய வலியை புரிந்து கொள்ள வருவதில்லை. சிலர் அதை நினைவில் வைத்துக்கொண்டு ஒரு நாள் அதையே உனக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக காத்திருக்கிறார்கள். இது எல்லோரையும் சந்தேகப்படு என்று அறிவுரை அல்ல, ஆனால் நம்பிக்கை என்பது மெதுவாக வளர வேண்டிய ஒன்று, ஒரு இரவில் கொடுக்கப்பட வேண்டிய பரிசு அல்ல. இன்றைய காலத்தில் இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகிவிட்டது. ஒரு காப்பி குடிக்க சந்தித்தாலே நமது வாழ்க்கை கதையை முழுவதுமாக சொல்லிவிடுகிறோம். 2 மாதம் பழகிய நண்பரிடம் 10 வருடங்களாக யாரிடமும் சொல்லாத ரகசியங்களையெல்லாம் சொல்லிவிடுகிறோம். சிலர் சமூக வலைதளங்களில் கூட தங்களுடைய எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிறார்கள். பிறகு ஒரு நாள் அவர்கள் மறக்க நினைத்த நினைவுகளையே வேறு யாரோ மீண்டும் அவர்களுக்கு முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறீர்களா? உண்மையாக முதிர்ந்த மனிதர்கள் தங்களை பற்றி எல்லாவற்றையும் சொல்ல மாட்டார்கள். அது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அல்ல,
எல்லை என்றால் என்ன என்று தெரிந்திருப்பதால்தான். ஒரு ஆற்றுக்கு கரை இருப்பதால்தான் அது நதியாக ஓடுகிறது. கரை இல்லை என்றால் அது வெள்ளமாக மாறிவிடும். அதுபோல மனிதனின் மனதிற்கும் எல்லை தேவை. எல்லோரும் உங்கள் வாழ்க்கையின் எல்லா அறைகளுக்கும் வரவேண்டிய அவசியமில்லை. இப்போது நான் முக்கியமான ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு இளைஞன் இருந்தான். அவன் யாரை சந்தித்தாலும் விரைவாக நம்பிவிடுவான். ஒருவரிடம் தனது குடும்ப கஷ்டத்தை சொன்னான். இன்னொருவரிடம் தனது காதல் தோல்வியை சொன்னான். வேறு ஒருவரிடம் தனது பணப்பிரச்சனையை பகிர்ந்தான். அவனுக்கு அது நட்பு என்று தோன்றியது. ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு ஒரு சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அந்த நண்பர்கள் விலகிச் சென்றார்கள். அவர்கள் வெறுமனே விலகவில்லை. அவன் நம்பிக்கையோடு சொன்ன ஒவ்வொரு ரகசியத்தையும் ஒவ்வொரு பலவீனத்தையும் அவனுக்கே எதிராக பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அப்போது அவன் புரிந்து கொண்டான். ரகசியத்தை வெளிப்படுத்திய தவறு அவர்களுடையதல்ல, நேரத்திற்கு முன்பாக நம்பிய என்னுடைய தவறு என்று. இதுதான் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிக கடினமான பாடம். நம்பிக்கை கொடுப்பது தவறில்லை, ஆனால் நம்பிக்கைக்கு முன் கணிப்பு இருக்க வேண்டும். ஒருவரை காலம் சோதிக்கட்டும். அவர் கோபத்தில் எப்படி பேசுகிறார் என்று பாருங்கள். மற்றவர்களை பற்றி எப்படி பேசுகிறார் என்று கவனியுங்கள். இன்று உங்களை பற்றி நல்ல விதமாக பேசும் மனிதன் நாளை வேறு ஒருவரிடம் உங்களை பற்றியும் அதே போல பேச மாட்டார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால்தான் அறிவாளிகள் ஒரு விஷயத்தை பின்பற்றுவார்கள். அவர்கள் எல்லோரிடமும் அன்பாக இருப்பார்கள். ஆனால் எல்லோரிடமும் ஒரே அளவு திறந்த மனதோடு இருக்க மாட்டார்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லை மரியாதைக்காக அல்ல, மன அமைதிக்காக. இன்றிரவு நீங்கள் இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ரகசியங்களை பாதுகாப்பவன் மட்டுமே உங்கள் நம்பிக்கைக்கு தகுதியானவன். உங்கள் கண்ணீரை கேட்டவன் நண்பன் அல்ல, உங்கள் கண்ணீரை பாதுகாத்தவன்தான் நண்பன். அன்பு எல்லோருக்கும் கொடுக்கலாம், மரியாதையும் எல்லோருக்கும் கொடுக்கலாம். ஆனால் உங்கள் மனதின் கதவின் சாவியை மட்டும் காலத்தின் சோதனையை வென்ற மனிதர்களிடம் மட்டுமே ஒப்படையுங்கள். இதைத் தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் அன்பின் மீது கட்டப்படுவதில்லை. சில உறவுகள் தேவையின் மீது கட்டப்படுகின்றன. இந்த இரண்டு உறவுகளும் வெளியே பார்க்கும்போது ஒரே மாதிரியாக தெரியும். இரண்டிலும் சிரிப்பு இருக்கும், அக்கறை இருக்கும், நீ எப்படி இருக்க என்ற கேள்வியும் வரும். ஆனால் காலம் செல்ல செல்ல ஒரு வித்தியாசம் மெதுவாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அன்பால் உருவான உறவு நீங்கள் பலவீனமாக இருக்கும் நாளிலும் உங்கள் அருகில் நிற்கும். தேவையால் உருவான உறவு அவர்களுடைய தேவை முடிந்தவுடன் அமைதியாக விலகிவிடும். சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவது உங்களை நேசிப்பதற்காக அல்ல, உங்களால் கிடைக்கும் வசதிகளுக்காக. உங்கள் நேரம் அவர்களுக்கு தேவை, உங்கள் பணம் அவர்களுக்கு தேவை, உங்கள் தொடர்புகள், உங்கள் திறமை, உங்கள் ஆதரவு, உங்கள் பொறுமை என எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அது இருக்கும் வரை அவர்கள் உங்களை தேடுவார்கள். அது முடிந்தவுடன் உங்கள் பெயர் கூட அவர்கள் நினைவில் இருக்காது. இந்த மாதிரியான மனிதர்களை அடையாளம் காண்பது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏனென்றால் அவர்கள் மிகவும் இனிமையாக பேசுவார்கள். நீங்கள் இல்லைன்னா நான் என்னப்பா பண்ணுவேன் என்று சொல்லுவார்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் நாம் அதை அன்பு என்று நம்பி விடுகிறோம். ஆனால் சாணக்கியரின் சிந்தனையின் சாரம் ஒரு எச்சரிக்கை தருகிறது. ஒரு மனிதனின் வார்த்தைகளை விட அவன் உங்களை தேடும் நேரங்களை கவனியுங்கள். அவன் எப்போது வருகிறான்? அவனுக்கு ஏதாவது தேவைப்படும் நேரத்தில் தானா, இல்லை உங்களுக்கு ஒரு தோள் தேவைப்படும் நேரத்திலும் அவன் வருகிறானா? ஒரு சிறிய சோதனை செய்து பாருங்கள். நீங்கள் எப்போதும் முதலில் அழைக்கிற நண்பரை ஒரு மாதம் நீங்கள் அழைக்காமல் இருங்கள். நீங்கள் எப்போதும் முதலில் மெசேஜ் அனுப்புகிற மனிதருக்கு ஒரு வாரம் மெசேஜ் அனுப்பாமல் இருங்கள். நீங்கள் எப்போதும் தேடிச் செல்லும் உறவை ஒரு மாதம் அமைதியாக விட்டுவிடுங்கள். அந்த ஒரு மாதத்தில் யார் உங்களை உண்மையாக தேடி வருகிறார் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு காட்டிவிடும். சில நேரங்களில் அந்த உண்மை வலிக்கலாம். ஆனால் அந்த வலி ஒரு போலியான உறவை வாழ்நாள் முழுவதும் சுமப்பதை விட மிகவும் சிறியது. சாணக்கியர் ஒரு அரசனை பற்றி பேசும்போது, தேவை இருக்கும் வரை அருகில் இருப்பவர்களை கவனமாக பார் என்ற கருத்தை பல இடங்களில் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அதிகாரம் இருக்கும் வரை பலர் அரசனை சுற்றி இருப்பார்கள். அந்த அதிகாரம் போன பிறகு உண்மையான மனிதர்கள்தான் அருகில் இருப்பார்கள். இந்த உண்மை அரசனுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருந்துகிறது. உங்களிடம் பணம் இருக்கும்போது உங்களை சுற்றி நிற்பவர்கள் பலர் இருக்கலாம். உங்களிடம் செல்வாக்கு இருக்கும்போது உங்கள் தொலைபேசி நிறைய ஒலிக்கலாம்.
ஆனால் நீங்கள் சோர்ந்து போன ஒரு நாளில் உங்களை அமைதியாக வந்து பார்த்துவிட்டு சாப்பிட்டியா என்று கேட்கும் ஒருவர்தான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். இன்றைய உலகத்தில் ஒரு பெரிய தவறு என்னவென்றால், மனிதர்கள் கவனத்தை அன்பு என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். யாராவது தினமும் பேசினால் அவர்கள் நம்மை நேசிக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையான அன்பு பேசும் நேரத்தில் தெரியாது. நீங்கள் விழுந்தபோது யார் கையை நீட்டுகிறார்கள் என்பதில்தான் தெரியும். நீங்கள் தோற்றபோது யார் உங்களை விட்டு போகவில்லை என்பதில்தான் தெரியும். வெற்றி பெற்ற நாளில் உங்களோடு நிற்பது எளிது. தோல்வியடைந்த நாளில் உங்களோடு அமைதியாக அமர்ந்து இருப்பது தான் உண்மையான உறவு. ஒரு மரத்தை நினைத்து பாருங்கள். பழம் இருக்கும் காலத்தில் 100 பறவைகள் வந்து அமரும். பழம் தீர்ந்த பிறகு அந்த 100 பறவைகளில் எத்தனை திரும்பி வருகின்றன? வாழ்க்கையிலும் அதே உண்மைதான். நீங்கள் கொடுக்க முடியும் வரை பலர் வருவார்கள். ஆனால் நீங்கள் சோர்ந்து இன்று எனக்கு உதவி வேண்டும் என்று சொல்லும் நாளில் உங்களை சுற்றி உண்மையில் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியும். அதனால்தான் இன்றிரவு ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை தேடி வருபவர்களின் எண்ணிக்கையை எண்ணாதீர்கள். காரணமில்லாமல் உங்களுடன் இருப்பவர்களை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவை மனிதர்களை அருகில் கொண்டு வரும். அன்பு மட்டும்தான் எந்த தேவையும் இல்லாமல் அருகில் நிற்க வைக்கும். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தால் அவர்களை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவர்கள் உறவுகள் அல்ல, அவர்கள் வாழ்க்கை கொடுத்த அரிய பரிசுகள். மனித வாழ்க்கையில் மிகவும் ஆபத்தான உணர்வு எது தெரியுமா? அது கோபம் அல்ல, வெறுப்பும் அல்ல, பொறாமை. ஏனென்றால் கோபம் ஒரு நொடியில் வெடித்துவிடும். வெறுப்பு வெளிப்படையாக தெரிந்துவிடும். ஆனால் பொறாமை, அது ஒருபோதும் தன்னுடைய முகத்தை வெளியில் காட்டாது. தன்னுடைய முகத்தை அது வெளியில் காட்டவே காட்டாது. அது சிரிப்பின் பின்னால் ஒளிந்து கொள்ளும், பாராட்டின் பின்னால் மறைந்து கொள்ளும். நல்லா பண்ணியிருக்க, சூப்பர் என்று சொல்லும் வார்த்தைகளுக்குள்ளேயே சில நேரங்களில் ஒரு அமைதியான வலி மறைந்திருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? நீங்கள் தோற்று கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வருபவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் வெற்றி பெற ஆரம்பித்தவுடன் சில மனிதர்கள் திடீரென்று அமைதியாகி விடுவார்கள். முன்பு தினமும் பேசிக்கொண்டிருந்தவர்கள் மெதுவாக தூரமாக ஆரம்பிப்பார்கள். உங்கள் வெற்றியை பற்றி பேசுவதை தவிர்ப்பார்கள். நீங்கள் அடைந்த சாதனையை வேறு ஒரு விஷயமாக மாற்றிவிடுவார்கள். அதிர்ஷ்டம்தான், யாருக்குத்தான் இதெல்லாம் கிடைக்காது, இது பெரிய விஷயமா என்று கூட சொல்லிவிடுவார்கள். அந்த நிமிடத்தில் நீங்கள் ஒரு தவறு செய்துவிடவே கூடாது. உங்களை குறை சொல்ல ஆரம்பிக்காதீர்கள். உங்களை குறை சொல்ல ஆரம்பிக்காதீர்கள். பல நேரங்களில் பிரச்சனை உங்கள் வெற்றியில் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில்தான் இருக்கிறது. சாணக்கியரின் சிந்தனைகளில் ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது. உன் வளர்ச்சியை எல்லோரும் கொண்டாட மாட்டார்கள், அதனால் உன் பயணத்தை நிறுத்திவிடாதே. ஏனென்றால் மனித இயல்பில் ஒரு விசித்திரமான உண்மை இருக்கிறது. உங்களை விட மேலே இருக்கும் மனிதனை பார்த்து பலர் ஊக்கம் பெறுகிறார்கள். ஆனால் தங்களுக்கு அருகில் இருந்த மனிதன் திடீரென்று உயர ஆரம்பித்தால் சிலருக்கு அது ஊக்கமாக இல்லாமல் ஒப்பீடாக மாறிவிடுகிறது. ஒப்பீடு மனித உறவுகளை அமைதியாக கொள்ளும் விஷம் அது. நீங்கள் ஒரு மலராக மலர்கிறீர்கள், ஆனால் சிலர் உங்கள் மனத்தை ரசிக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களிடம் ஏன் அந்த மனம் இல்லை என்று மட்டும் யோசிப்பார்கள். அங்கேதான் பொறாமை பிறக்கிறது. ஒரு உண்மையை நான் உங்களிடம் கேட்கிறேன். உங்கள் வெற்றி செய்தியை முதலில் யாரிடம் பகிர்கிறீர்கள்? நீங்கள் மகிழ்ச்சியோடு ஒரு செய்தியை சொல்கிறீர்கள். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, என்னோட புத்தகம் இன்னைக்கு வெளியாயிருக்கு, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு என்று. அவர் முகத்தை மட்டும் கவனியுங்கள், அவருடைய வார்த்தைகளை அல்ல. அவருடைய கண்களை கவனியுங்கள். உண்மையாக மகிழ்ச்சியடையும் மனிதனின் கண்களில் ஒளி இருக்கும், நடிப்பவரின் முகத்தில் சிரிப்பு இருக்கும். இந்த இரண்டு வித்தியாசத்தை வாழ்க்கை மெதுவாக கற்றுக் கொடுக்கும். இன்றைய சமூக வலைதள காலத்தில் இது இன்னும் அதிகமாகிவிட்டது. ஒரு புகைப்படம், ஒரு விருது, ஒரு புதிய கார், ஒரு வெளிநாட்டு பயணம், இவை எல்லாம் மகிழ்ச்சியை பகிர்வதற்காக மட்டுமல்ல, சிலருக்குள் மறைந்து கிடந்த ஒப்பீட்டை எழுப்புவதற்கும் காரணமாகி விடுகின்றன. அதனால்தான் முதிர்ந்த மனிதர்கள் தங்களுடைய எல்லா வெற்றிகளையும் எல்லோரிடமும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் வெற்றியை மறைப்பதில்லை, அதை மதிக்கத் தெரிந்த மனிதர்களிடம்தான் பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு விதையை நினைத்து பாருங்கள். அது மரமாகும் வரை மண்ணுக்குள் அமைதியாக இருக்கும். அது தினமும் வெளியே வந்து நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒருபோதும் சொல்வதில்லை. அதுபோல சில வெற்றிகள் முழுமையாக மலரும் வரை அமைதியாக பாதுகாக்கப்பட வேண்டும். இதில் இன்னொரு ஆழமான உண்மை இருக்கிறது. உங்கள் வெற்றியை வெறுக்கும் மனிதனை பார்த்து கோபப்பட வேண்டாம். அவரை பார்த்து பரிதாபப்படுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் வாழ்க்கையை வாழவில்லை,
அவர் தன்னுடைய வாழ்க்கையை உங்களோடு ஒப்பிட்டு கொண்டிருக்கிறார். அதுவே மிகப்பெரிய தண்டனை அவருக்கு. அதனால் உங்களை உண்மையாக நேசிக்கும் மனிதர்களை அடையாளம் காண ஒரு எளிய வழி இருக்கிறது. நீங்கள் அழும்போது யார் அருகில் நிற்கிறார்கள் என்பதை பார்ப்பதை விட, நீங்கள் சிரிக்கும்போது யார் மனதார சிரிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அங்கேதான் உண்மையான உறவுகள் தெரியும். ஏனென்றால் உங்கள் கண்ணீரை பகிர்வது பலரால் முடியும். ஆனால் உங்கள் வெற்றியை மனதார கொண்டாடுவது சிலரால் மட்டுமே முடியும். வாழ்க்கையின் மிக முக்கியமான சாணக்கிய ரகசியங்களில் இது ஒன்று. இப்போது நாம் மிக முக்கியமான பகுதிக்கு வந்துவிட்டோம். வாழ்க்கையில் எல்லா இழப்புகளையும் மீட்டெடுக்க முடியும். இழந்த பணத்தை, இழந்த பதவியை, உடைந்த வீட்டை கூட மீண்டும் கட்டலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் இழந்துவிட்டால் அதை திரும்ப பெற பல வருடங்கள் ஆகலாம். அது மன அமைதி. மன அமைதி என்பது சத்தமில்லாத வாழ்க்கை அல்ல. புயலுக்கு நடுவிலும் அமைதியாக நிற்கும் மனம்தான் உண்மையான அமைதி. ஆனால் சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்த பிறகு நாம் சிரித்துக்கொண்டே இருந்தாலும் மனதுக்குள் ஒரு தெரியாத சோர்வு ஆரம்பித்துவிடும். காரணம் புரியாது. அவர்கள் நம்மை அடிக்கவில்லை, திட்டவில்லை, வெளிப்படையாக காயப்படுத்தக்கூட இல்லை. ஆனால் ஒவ்வொரு சந்திப்பிற்கு பிறகும் நம்முடைய மனம் ஏதோ ஒரு பாரத்தை சுமப்பது போல உணர ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான மனிதர்களை வாழ்க்கையில் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். சிலரிடம் பேசிவிட்டு வந்தாலே நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என்று யோசிப்போம். அவர்கள் எப்போதும் குறைதான் பார்ப்பார்கள். நீங்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் அதில் ஒரு குறையை மட்டும் கண்டுபிடிப்பார்கள். நீங்கள் ஒரு வெற்றியை பற்றி பேசினால் அது சரி ஆனா என்று ஆரம்பிப்பார்கள். அந்த ஆனா என்ற ஒரு வார்த்தை போதும் நீங்கள் கட்டியிருந்த மகிழ்ச்சியை உடைத்துவிடும். மற்றொரு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத நாளிலும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடுவார்கள். அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றில் கல்லை வீசுவது போல் அமைதியாக இருந்த உங்கள் மனதில் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கி விடுவார்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் சந்தேகப்பட வைப்பார்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் தவறாக புரிந்து கொள்வார்கள். காலப்போக்கில் அவர்களுடன் பேசுவதற்கு முன்பே நீங்கள் பயப்பட ஆரம்பித்து விடுவீர்கள். இதுதான் மிகவும் ஆபத்தான உறவு. சாணக்கியரின் சிந்தனைகளின் சாரம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் மன வலிமையை குறைக்கும் சூழலில் நீண்ட நாட்கள் தங்காதீர்கள். ஏனென்றால் மனம் உடைந்த மனிதன் உலகத்தை வெல்ல முடியாது. முதலில் அவன் தன்னையே மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். ஒரு தோட்டக்காரனை நினைத்து பாருங்கள். அவன் தினமும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறான், உரம் போடுகிறான். ஆனால் ஒரு களை செடியை மட்டும் பிடுங்காமல் விட்டுவிட்டால் என்ன ஆகும்? அது மெதுவாக வளர்ந்து நல்ல செடிகளின் சத்துக்களையும் உறிஞ்சி முழு தோட்டத்தையும் பாதித்துவிடும். மனித உறவுகளும் அப்படித்தான். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சில உறவுகள் உங்கள் ஆற்றலை வளர்க்கும் மரங்கள். சில உறவுகள் அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கும் களை செடிகள். அவற்றை வெறுக்க வேண்டியதில்லை, ஆனால் அவற்றை அடையாளம் காண வேண்டும். நவீன மனோதத்துவத்தில் ஒரு கருத்து இருக்கிறது. ஒரு உறவிலிருந்து திரும்பி வந்த பிறகு நீங்கள் தொடர்ந்து சோர்வாக, குற்ற உணர்வோடு அல்லது மதிப்பில்லாதவராக உணர்ந்தால் அந்த உறவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லா கருத்து வேறுபாடுகளும் நச்சு உறவுகள் அல்ல. ஆனால் தொடர்ந்து உங்கள் மன அமைதியை சிதைக்கும் உறவுகள் உங்கள் வாழ்க்கையின் திசையே மாற்றிவிடலாம். அதனால்தான் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திறமை தேவை. இல்லை என்று சொல்வதற்கான தைரியம். பல நல்ல மனிதர்கள் கஷ்டப்படுவதற்கு காரணம் அவர்கள் கெட்டவர்கள் என்பதல்ல. அவர்கள் எல்லோருக்கும் கதவை திறந்து விடுகிறார்கள். எல்லோருக்கும் நேரம் கொடுக்கிறார்கள். எல்லோருடைய பிரச்சனையையும் தங்களுடையதாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் தங்களுடைய மனதிற்கு மட்டும் ஒருபோதும் ஓய்வு கொடுப்பதில்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் இருக்கும் எல்லோரையும் காப்பாற்றுவது உங்கள் பொறுப்பல்ல. உங்கள் மன அமைதியை காப்பாற்றுவது மட்டும்தான் உங்களின் பொறுப்பு. இன்றிரவு நாம் 5 வகையான மனிதர்களை பற்றி பேசினோம். உங்கள் தன்னம்பிக்கையை உடைப்பவர்கள், உங்கள் ரகசியங்களை ஆயுதமாக மாற்றுபவர்கள், தேவைப்படும் போது மட்டும் உங்களை தேடுபவர்கள், உங்கள் வெற்றியை அமைதியாக வெறுப்பவர்கள், உங்கள் மன அமைதியை தினமும் திருடுபவர்கள் என்று இந்த எபிசோட் முழுவதும். இந்த எபிசோட் நோக்கம் யாரையும் வெறுக்க சொல்வதல்ல, அறிவோடு வாழச் சொல்லுவதுதான். சாணக்கியரின் சிந்தனையின் மிக ஆழமான சாரம் இதுதான். கருணையோடு இருங்கள், ஆனால் கண்மூடித்தனமாக இருக்காதீர்கள். அன்பு கொடுங்கள், ஆனால் உங்கள் சுயமரியாதையை விலையாக கொடுக்காதீர்கள். எல்லோரிடமும் மரியாதையாக இருங்கள், ஆனால் எல்லோரையும் உங்கள் இதயத்திற்குள் அனுமதிக்காதீர்கள். வாழ்க்கை ஒரு வீட்டை போன்றது. அந்த வீட்டின் கதவை திறப்பதற்கு முன் வெளியே நிற்பவர் யார் என்று பார்க்கிறோம்.
ஆனால் நம்முடைய மனதின் கதவை திறப்பதற்கு முன் அந்த மனிதனின் குணத்தை பார்க்க மறந்து விடுகிறோம். இன்றிரவு நீங்கள் உறங்குவதற்கு முன் ஒரு கேள்வியை மட்டும் உங்கள் மனதிடம் கேட்டு பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் இருப்பவர்கள் என் மன அமைதியை அதிகப்படுத்துகிறார்களா, இல்லை மெதுவாக திருடிக் கொண்டிருக்கிறார்களா என்று. இந்த ஒரு கேள்விக்கான உண்மையான பதில் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை மாற்றக்கூடும். இனிய இரவு வணக்கம். மீண்டும் ஒரு அமைதியான இரவில் மனித மனத்தின் இன்னொரு ஆழமான ரகசியத்துடன் சாணக்கிய ரகசியம் தொடரில் மீண்டும் சந்திப்போம். எல்லோரும் கண்களை மூடி ஆழ்ந்து தூங்குங்கள்.